வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம எலும்புகளை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும், காலையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது அல்லது நீண்ட நேரம் நம்ம ஒரு வேலையை செஞ்சுருப்போம். அதை செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூட்டுகளில் எலும்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற ஒரு விதமான எலும்பு சார்ந்த வலி தோன்றும் அப்படின்னா, அப்புறம் முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி தோன்றுச்சு அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு, அதாவது பலவீனமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல, ஸ்ட்ரக்சர்ல, வடிவத்தில் இருக்கணும் அப்படின்ற அந்த அமைப்பை வழங்குது. எலும்புகள் தான் நமக்கு பேலன்ஸே கொடுக்குது. எலும்புகள் பலவீனமாகும் போது நமக்கு காயங்கள்லாம் ஆறுவதற்கு ரொம்ப ரொம்ப தாமதமாகும். அந்த காயங்கள்லாம் நமக்கு இன்ஃபெக்ஷன்லாம் பரவ ஆரம்பிக்கும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமெல்லாம் ஏற்படும். இப்போ நம்ம கீழே விழுந்துட்டா கூட உடனே நமக்கு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடும், உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பலவீனமான எலும்புகள் நம்மளுடைய பேலன்ஸ் தடுமாற செய்யும். அதனால எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகளை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்களுமே எலும்புகளினுடைய அந்த அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த அனைத்து சத்துக்களுமே பச்சை நிற காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை நிற காய்கறிகள், கீரைகளில் அல்கலைன் தன்மை இருக்கிறதால உடல்ல இருக்கக்கூடிய pH அளவையும் சரி செஞ்சு உங்களுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அப்போ தொடர்ந்து நீங்க பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. கீரைகளை வாரத்தில் ஏதாவது ஒரு கீரையை சுழற்சி அடிப்படையில் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு ஆரோக்கியத்தை நீங்க உறுதி பண்ணிக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்களை நீங்க எலும்புகள் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கால்சியம் சத்து தான் அதோடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அது உண்மைதான். உடல்ல கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாம எலும்புகள் ரொம்பவே வீக்காக ஆரம்பிச்சிடும். அதாவது பலவீனமாக்கி எலும்புகளை எளிதில் உடைய வைக்கிறோம். இதனாலதான் நம்ம வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்கள் வரைக்குமே அவங்க வளரக்கூடிய பருவத்தில் கூட நம்ம அந்த பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். அனைத்து வகையான பால் பொருட்களிலுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம பால் பொருட்கள் பெறலாம். யாருக்கெல்லாம் பால் பொருட்கள் பிடிக்காதோ அல்லது அதை எடுத்துக்கிட்டால் அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் வகையின் மூலம் தங்களுடைய அந்த உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றுக்கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கும் போது நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்துவதற்கான மினரல்ஸ்கள் இதுல கிடைக்க ஆரம்பிக்கும். கடல் உணவுகளில் பொதுவாகவே அதிக மினரல்ஸ்கள் இருக்கிறதாக பல ஆய்வுகளில் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாக இருக்கு. உங்களுடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சி உங்களுடைய எலும்பை பலப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் டி சத்து தான் வேணும். அப்போ நீங்க கடல் உணவுகள், மீன்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு விட்டமின் டி சத்து கிடைக்கும். பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி, கால்சியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இது எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதான கூடிய அந்த காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சார்ந்த பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு, அதாவது முன்னாடி தடுப்பதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்க சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. இயற்கையாகவே நீங்க விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக உங்களால் பெற முடியும். அப்போ நீங்க சின்னதா ஒரு வாக்கிங் சூரிய ஒளியில் அப்படியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோல்ல அந்த விட்டமின் டி சேகரிக்கப்படும். இதனால எலும்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும், கால்சியம் சத்து உறிஞ்சி தரும். அப்போ உங்களுக்கு எலும்புகள் ஸ்ட்ராங் ஆயிடும். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கால்சியம் தவிர மற்ற ஊட்டச்சத்துக்களுமே நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்குதான். அப்போ கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு வேணும். மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் இது மாதிரி அனைத்து மினரல்ஸ்களுமே பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ்ல இருக்கு. இப்போ பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு,
சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதர விட்டமின்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எலும்புகளை நீங்கள் பலப்படுத்திக்கலாம். எந்த விதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு உங்களுடைய எலும்புகளை பாதுகாத்துக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து அவசியம். இந்த சத்து உடலில் இருக்கக்கூடிய அந்த இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாவதற்கு கோலோஜன் தான் அவசியம். எனவே ஆரஞ்சு பழம் நீங்கள் சாப்பிடும்போது கோலோஜனோட உற்பத்தியை உங்களால் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க செய்ய முடியும். இதனால் எலும்புகள் வந்து உங்களுக்கு சிறப்பான வேலைகளை செய்யும். எலும்புகளினுடைய இணைப்புகள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அந்த மூட்டு ஜாயின்ஸில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, வலியும் எதுவுமே இருக்காது. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நலமோடு இருக்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி, முதுகு வலி, எலும்புகள் பிரதானமாக இருக்கக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய வலி, குத்துவது போன்ற வலி, இப்போ நீங்கள் வேலையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி, அதுக்கப்புறம் வந்து தீராத முதுகு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சுழற்சி அடிப்படையில் உங்களால் தினமும் சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை வந்து நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.